காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க உள்ளது என போதை தடுப்பு பிரிவு போலீசார் தரப்பில் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சசிதரன் இணைகிறார். சசிதரன் வணக்கம். விசாரணை எப்பொழுது தொடங்கப்பட உள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தொடர்புடைய போதை மன்னன் ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜெய்ப்பூரில் வைத்து இன்று கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் அவர் டெல்லியில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் அந்த 2000 கோடி ரூபாய் எங்கெல்லாம் பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து போதை தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதா என்கிற ஒரு ஐயத்தில் இந்த பண பரிமாற்றங்கள் எங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறதா என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக தேசிய போதை தடுப்பு பிரிவு போலீசார் அமலாக்கத்துறையிடம் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதம் மூலம் சட்டவிரோத பரிமாற்றங்கள் இந்த 2000 கோடி ரூபாயில் பணம் எங்கெல்லாம் சென்றிருக்கிறது, யாரெல்லாம் இதற்கு தொடர்புடைய இருக்கிறார்கள், அந்த வங்கி கணக்குகள் என்னவென்று எங்கெல்லாம் இருக்கிறது என்பது குறித்து அவர்களிடம் உரிய விளக்கம் கேட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அந்த கடிதம் மூலம் மற்ற விவரங்களையும் கேட்டு தேசிய போதை தடுப்பு பிரிவு போலீசார் அனுப்பியிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாகவே இந்த போதைப் பொருள் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு நபர்கள் இதில் சிக்கியிருக்கிறார்கள். திரைப்படங்கள் வேறு எங்கெல்லாம் ஏற்கனவே அந்த அவர் இயற்றிய படங்கள், அவர் பணிபுரிந்த இடங்கள் என திரையுலகில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரெல்லாம் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கிறார் என்பது குறித்து அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அவர் வங்கி கணக்கில் இந்த 2000 கோடி ரூபாய் ஏதாவது முதலீடு செய்திருக்கிறார்களா, வேறு எங்கெல்லாம் இந்த பணம் இருக்கிறது என்பது குறித்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறதா, முறையாக அந்த பணங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பது குறித்து உரிய விளக்கம் அளிக்கும்படி தேசிய போதை தடுப்பு பிரிவு போலீசார் அமலாக்கத்துறையிடம் விளக்கம் பெற்றிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை வெகு விரைவில் இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை நடத்தி சோதனை நடக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.